அலர்ந்திருந்தானே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம் 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 ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் நயாம் தந்திரம் 4வது அத்தியாயம் சதாசிவலிங்கம் 1737 என்று நாம் சிந்திக்கின்றோம். சக்தி தராதலம் அண்டம் சதாசிவம். சக்தி தராதலம் அண்டம் சதாசிவம். சக்தி சிவம் மிக்க தாபர சங்கமம். சக்தி சிவம் மிக்க தாபர சங்கமம். சக்தி உருவம் அருவம் சதாசிவம். சக்தி உருவம் அருவம் சதாசிவம். சக்தி சிவம் தத்துவம் 36. சக்தி சிவம் தத்துவம் 36. இந்த சக்தி அப்படின்றது பூமி அப்படின்றாருங்க. மொத்தத்துல உருவமா இருக்கிறது பூமி. சிவம் அகன்ற ஆகாயம். பூமிக்கு மேல கீழே எங்கும் பரவி இருக்குது. இந்த சிவசக்தி தான் அசையா பொருளாகவும் அசையும் பொருளாகவும் இருக்குது. உருவமாக இருப்பது சக்தியின் கூறு. அருவுருவமாக இருப்பது சதாசிவம். சதாசிவம்ன்றதுதான் 36 தத்துவங்கள். சதாசிவம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியும் காட்சிகள் எல்லாம் சக்தியாகவும் கண்ணுக்கு தெரியாத பொருள்கள் எல்லாம் சிவமாகவும் உள்ளது. அசைவன அசையாதவன இரண்டும் சதாசிவம். சக்தி சக்தி சிவம் இரண்டும் கலந்துதான் சதாசிவம். இது சக்தி சக்தியின் கூறு உருவம், சிவத்தின் கூறு அருவம், சதாசிவம் அரு உருவம். இப்படியாக இந்த பாடலுக்கு பொருள் குறிப்பிட்டுள்ளாங்க. நமக்கு இந்த தராதலம் அப்படின்றது தராதலம், அதுக்கடுத்தது அண்டம் சதாசிவம் தாவரம் சங்கமம் உருவம் அருவம் 36 தத்துவம். இதுதான் மெயினா அந்த பாடல் நமக்கு சொல்றாரு. அண்டமும் நிலமும், இப்ப நம்ம வாழ்ற பூமி இருக்கு இல்லைங்களா, இது தராதலம். இதுதான் முதல் வரியில சொல்றாரு. இது சக்தியின் வடிவமாக இருக்கின்றது. இந்த பூமியை தாங்கிட்டு இருக்கிறது பேரண்டங்கள், ஆகாயம் விண்வெளி பால்வெளி இல்லைங்களா. இது சதாசிவமூர்த்தியினோட வடிவம் அப்படின்னு நமக்கு இங்க பிரிச்சு காமிக்கிறாரு. அசைவன அசையாதவன அப்படின்னாக்கா, தாவர பொருட்கள்லாம் அசையாது, மரம் அசையாது, மலை அசையாது. இது தாவரம். அசையக்கூடிய ஜீவராசிகள் மற்ற எல்லாமே எங்க சங்கமம் ஆகிய அனைத்துமே எதுல முடியுதுன்னா சக்தியும் சிவமும் பரிபூரணமாக ஒன்று கலந்து இருக்கும் வடிவங்களாகும். எல்லாமே ஒண்ணுத்துல சக்தியும் சிவனமா இருக்கிறோம். மரமா இருக்கட்டும், பூண்டா இருக்கட்டும், உயிரற்றையா இருக்கட்டும், உயிர உள்ளையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. உருவமும் அருவமும், நம்மால் காண முடிகின்ற உருவங்கள் எல்லாம் சக்தியின் தோற்றங்கள். காண முடியாம இருக்கிற நிறைந்துள்ள அத்தனையும் அருவ நிலை, அவைகளும் சதாசிவ தோற்றங்கள். இவை ஒன்றாக இணைந்து சதாசிவ லிங்கமாக அருள்பாலிக்கின்றது அப்படின்றதான் இங்க நமக்கு புரிஞ்சு கொள்ள. சிவத்தத்துவம் 5. இந்த சக்தியும் சிவமும் இணைந்து உருவானதுதான் அப்படின்றது. அப்ப முக்கியமான கருத்து என்னன்னா, அண்டசராசரங்கள் தத்துவங்கள் வடிவங்கள் என எதுவுமே சிவம் தனித்தோ சக்தி தனித்தோ இயங்குவதில்லை. சக்தி இன்று சிவம் இல்லை, சிவம் என்று சக்தி இல்லை அப்படின்ற அத்வைத தத்துவத்தின்படி சதா இந்த அண்டமும் தத்துவங்களும் அசையும் பொருளும் அசையா பொருளும் சிவசக்தி வடிவங்கள் அப்படின்ற ஆழமான தத்துவம் தான் சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரிதான் இந்த விஷயங்கள். இதுக்கு கதை சொல்லணும்னா நம்ம அந்த ஞானப்பழம் கதை தான் அந்த இடத்துல சொல்றாங்க.
சிவன் பார்வதி உலகம் அப்படின்னு வருது. சிவபெருமானுக்கு ஒரு ஞானப்பழம் கிடைக்குது. அது யாருக்கு கொடுக்கலாம்னு நினைக்கும் போது அவர் ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு. யாரு இந்த உலகத்தை சுத்தி வராங்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம்ன்றாரு. முருகன் என்ற பண்ணாரு புற வழிபாடு மூலமாக உலகத்தை சுத்தி வராரு. சிவபெருமான் சிந்திக்கின்றாரு. அக வழிபாடு பிரகாரம் சக்தி சிவம் அம்மை அப்பன் அப்படின்னு சுத்தி ஞானப்பழத்தை பெறுறது அப்படின்றது இந்த பாடலுக்கான ஒரு ஓமான கதையாக கூட நாம சொல்லலாம். அப்புறம் பிராக்டிக்கல் அப்ளிகபிலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, சத்து சிவம் ஒன்று சேர்ந்தாதான் இந்த உலகத்தை படைக்க முடியும், நிர்வகிக்க முடியும்ன்ற மாதிரி நாம ஈக்குவாலிட்டியா இருக்கிறத புரிஞ்சுக்கணும். சுற்றுப்புறத்தை மதிக்கணும். எல்லாமே எவ்ரி திங் இஸ் சக்தி என்று சிவம்ன்றாருங்க. ஒரு மரமா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், மலையா இருக்கட்டும். அப்ப என்வரன்மெண்டல் அவேர்னஸ் நமக்கு அதிகமா இருக்கணும். அக மற்றும் புற அழகை ரொம்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னர் பேலன்ஸ், அவுட்டர் பேலன்ஸ். இதை தான் நம்ம உருவம், அருவுருவம், சதாசிவம் அப்படின்றதுக்கு வரும். மன அமைதியும் ஆன்மீக முதிர்ச்சியும் நம்ம தெளிவு ஏற்படுத்தி கொள்ளும் போது எல்லாமே சமமாக நோக்குதல், யூனிவர்சலியே சமமாக நோக்குதல் என்ற ஒரு பெரிய பிராட் மைண்ட் நமக்கு கிடைக்கும். அதனால இப்படியாக திருமூலர் நமக்கு திரும்பவும் சொல்ல வருவது அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாமே அருவுருவமான சதாசிவம் தான் அப்படின்றது குறிப்பிட விரும்புவதாக கூறி தளத்தை கௌரியமாவரிடம் ஒப்படைக்கின்றேன். நன்றிங்க ஐயா. மிக அருமையான விளக்கம். நல்ல தெளிவா இருந்தது. நன்றி. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. விந்தியாம்மா வாங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1737வது திருமந்திரம். சக்தி சிவம் சதா சிவம். திருமந்திரம். சக்தி தராதல மண்டலம் சதா சிவம். சக்தி உருவம் அருவம் சதா சிவம். சக்தி சிவ தத்துவம் 36. அருமையான திருமந்திரம். சக்தி பூமண்டலம், தாரதலம், வானவெளி பரப்பு சதாசிவம். சக்தியும் நிலைத்தன்மை உடையது. சிவம் இயங்குவது. சக்தி உருவம். சதாசிவம் அருவமானது, உருவமற்றது. இப்படி சக்தியும் சிவமும் முடிவான தத்துவங்கள் 36 ஆகும். தராதலம் பூமி, தாபரம் நிலையான, சங்கமம் தொகுதி, தத்துவம் 36ஆவன, ஆன்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5. கழக வெளியீட்டில் அருளோன் நில மண்டிலம் சக்தியாகவும் வான் மண்டிலம் சதாசிவமாகவும் விளங்கி வீற்றிருந்து அருள்வன். சக்தி சிவமாம் இருவரும் நிலை திணை இயங்கு திணை ஆகிய இரண்டன் கண்ணும் இயைந்து இயக்குவர். சக்தி உருவம், சதாசிவம் அரு உருவம். நில முதல் சக்தி சிவம் ஈராக தத்துவம் 36 ஆகும். 36 மெய்களும் அரு சைவர்களுக்கு உரிய பொருண்மையாகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். வாங்க கிருத்திகாமா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மந்திரத்துக்கு உண்டான பொருள் ரொம்ப அழகா பார்த்தாச்சு. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்தது. அதனோட பார்வை புற வழிபாடு அக வழிபாடு அப்படின்னு கொண்டு வந்த அந்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. லைனையா
இப்போ நம்ம இந்த மந்திரம் பார்க்க ஆரம்பிச்ச நாள்ல இருந்து ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, அண்டத்துல இருந்த இறையை நாம் எங்கனம் பிண்டத்துல பார்க்கிறது, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தான் ஒன்னொன்னா பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அதே மாதிரி இன்னொரு அதனுடைய ஒரு தொடர்பு முந்தா நேத்திக்கு பார்த்தோம், அருவம் பார்த்தோம். நேத்திக்கு சக்தியை உருவமாக நேத்திக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ உருவமாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு 5 முகமுல 3 கண்ணுல அப்படின்னு சொல்லி நம்ம நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு என்ன சொல்றாரு, அத்தகைய அந்த உருவமும் அருவமும் எங்கனம் இந்த உடலாக மாறுகிறது, இந்த இந்த பிண்டமாக நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சக்தி, தராதலம், மண்டலம், சதாசிவம் அப்படின்னு சொல்றாரு. தராதலம், அண்டம், சதாசிவம். சக்தி சிவமிக்க தாபர சங்கமம், சக்தி உருவம், அருவம், சதாசிவம், சக்தி சிவ தத்துவம் 36. இந்த 36 தத்துவங்கள் யாருக்கு உரித்தான ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த பிண்ட சரீரம் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஆன்மாவோடு மனம் புத்தி அகங்காரமோடு இயங்குகின்ற இந்த மனித உடலுக்கு உண்டான ஒரு விஷயம். இப்போ இந்த இடத்துலதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சைவ சித்தாந்தம் மெயினா பேசுறது மனித பிறப்பு, மனித பிறப்பு எடுத்தாதான் முக்தி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இத நம்ம அப்படி புரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்ல. எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க, சக்தி சிவ தத்துவம் 36. இந்த 36 தத்துவங்களை கொண்ட இந்த இந்த பிண்டமாகிய இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த உடல், இந்த இரண்டும் எது அப்படின்னா சக்தியும் சிவமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அரு உருவத்தன்மை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த அரு உருவத்தன்மைக்கு யாரு அருவம்? சக்தி. உருவம் யாரு? மணிகனம். அருவம் யாரு? சதாசிவம். உருவம் யாரு? சக்தி. அப்போ இந்த மனித பிறவிக்கு மாத்திரம் தானா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதனாலதான் அவங்க அந்த மாதிரி ஒரு புரிதலுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாரு, சக்தி சிவம் மிக்க தாபர ஜங்கமம் அப்படின்னு சொல்றாரு. இந்த தாபர ஜங்கமம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது மாத்திரம் இல்ல. இந்த சங்கமம் அப்படிங்கறத அடியார்கள்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்த தாபர ஜங்கமம் அப்படின்னு சேர்ந்து பார்க்கலாம். இந்த 36 தத்துவங்கள் இயங்குவதற்காக இந்த உலகில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது என்ன அத்தனை பொருட்களும் அப்படின்னாக்க, இப்ப நம்ம இருக்கோம், இந்த உடல் இருக்கு. இந்த உடல் வெறும் பிறந்துட்டா மாத்திரம் போதுமா? அது அந்த உடல் எப்படி வளரும்? இந்த 36 தத்துவங்களும் இருக்கக்கூடிய இந்த உடல் பிறந்துருச்சு, ஒரு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம பிறந்துட்டோம். ஆனா அதை நரிஷர் பண்ணணும்ல, அது வளர்க்கணும்ல. வளர்ந்தால்தான் என்ன நடக்கும்? அதனுடைய ஆன்ம விழிப்பு ஏற்படும். ஆன்ம விழிப்பிற்கு பிறகுதான் அது முக்தி நிலைக்கு செல்லும், அதனுடைய வினைகள் கழியும். இதெல்லாம் நடக்கணும். இதெல்லாம் நடக்கணும்னா நம்மளோட ஈகோ சிஸ்டம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஒரு ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்ணுவோம்? பால் கொடுப்போம், அதுக்கப்புறம் அதுக்கு சாப்பாடு கொடுப்போம், அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் வளர விடுவோம், அதுக்கு நடக்க சொல்லி கொடுப்போம், அதுக்கு பேச சொல்லி கொடுப்போம், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல போடுவோம். அப்ப இந்த இந்த சாப்பிடுறதுக்கு விளைபொருட்கள் வேணும். இப்படி பாத்தீங்கன்னா நம்ம நம்ம மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த உயிரினம், இந்த மனிதன் உயிரினம் மாத்திரம் இல்ல, இப்படிதான் எல்லா உயிரினமும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா பொருட்களும் மற்றொரு உயிருள்ள உயிரற்ற பொருட்களை, இயங்கும் இயங்கா பொருட்களை சார்ந்தே இருக்கிறது அப்படிங்கிறதுதான் இந்த மந்திரத்தோட ரொம்ப 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 முக்கியமான ஒரு செய்தி. அதனாலதான் அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு, சக்தி சிவம் மிக்க தாபர ஜங்கமம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம இன்னும் தனி மனுஷன்லாம் இல்ல, எனக்கு யார் உதவியும் வேணாம் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல சொல்லுவோம்.
அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம யார் உதவியும் இல்லைன்னா வளரவே முடியாது. அததான் உணவு ஆஹ் சுழற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அததான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்கிற எறும்பை கொன்னுட்டா பூச்சிக்கு சாப்பாடு இருக்காது. பூச்சியை கொன்னுட்டா அதுக்கு அதோட பெரிய மிருகம் பெரிய உயிரினங்களுக்கு சாப்பாடு இருக்காது. அதுக்கப்புறம் இந்த மரத்துல இருந்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயங்கள் போகாது. சோ இந்த ஈகோ சிஸ்டத்தை நம்ம ஒன்னொன்னா ஏதோ அந்த அந்த வட்டத்துல இருக்கிற எது ஒன்னை அழித்தாலும் மற்றவை என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதுவும் அழிந்துபடும். அதே மாதிரிதான் இந்த உயிரினமும் நம்மளுடைய இந்த பிண்டமும். எப்படி அப்படின்னா நம்ம சக்தி தான், நம்ம சிவம் தான். அந்த சிவம் அருவும் உருவும் சேர்ந்ததுதான் இந்த பிண்டம். ஆனா அதுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த தாவர சங்கமம். அங்கேயும் யாருதான் இருக்கா அப்படின்னா சக்தியும் சிவமுமா இருக்கா. எதனால நம்ம அதை புரிஞ்சுக்கணும்? அது இல்லைன்னா நம்ம இல்லை. அது 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 அந்த 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 மாட்டுல இருந்து பால் வரலன்னா இன்னைக்கு நம்ம பேசலாம், நான் பாக்கெட் பால் தான் குடிக்கிறேன்னு. அந்த பாக்கெட் பாலுக்கும் ஒரு மூலப்பொருள் இருக்கு. நெல்லுல இருந்து வயல்ல இருந்து நெல்லு வரலன்னா நம்ம சாப்பாடு கிடையாது. அந்த அன்னசாரம் உள்ள போகலன்னா அது அன்னமோ கோதுமையோ ஏதோ ஒண்ணு, அந்த சாரம் அந்த 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 ஜீவசாரம் உள்ள போலன்னா நம்ம நம்ம வளர முடியாது. இந்த தசை இந்த அன்னமய கோஷத்துக்கு உணவு கிடையாது. அப்போ இந்த அன்னமய கோஷம் நிறையலன்னா அடுத்தாப்புல வாயு மண்டலம் நிறையாது, மனோமண்டலம் நிறையாது, விஞ்ஞான மண்டலம் நிறையாது, ஆனந்தமய மண்டலம் நிறையாது. எவனாவது பசிச்சிருக்கிறவன்ட்ட போய் நீங்க சித்தாந்தம் பேசி பழைய பெரும்பாலும் எடுப்போம். அப்ப அந்த மாதிரி இல்ல. இந்த இடத்துல எல்லா ஈகோ சிஸ்டமும் கரெக்டா இருக்கணும். அந்த கரெக்டா இருக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டத்தை நிர்வகிக்கிறது யாரு அப்படின்னா சக்தி சிவம் மிக்க தாவர ரங்கமம். அப்ப அந்த ஈகோ சிஸ்டம் ஒன்ன மாத்திரம் இல்ல, உன்னை சுத்தி இருக்கக்கூடிய ஈகோ சிஸ்டத்தையும் யாருதான் நிறுவி அதை பேலன்ஸ்டா அந்த 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 இது இல்லாம பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அது யாரு அப்படின்னா சக்தி சிவம் மிக்க. அப்ப அந்த அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய அந்த அந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பேலன்ஸ நமக்கு தர்றது யாரு அப்படின்னா சக்தி தராதலம் அண்டம் சதாசிவம். அப்போ அதை தாங்கக்கூடிய பூமியாக சக்தி இருக்கிறது. அந்த அண்டத்தின் மீது நிறுவக்கூடிய இயங்கு சக்தியாக, இயங்கு சக்திக்கு மேல் இருக்கக்கூடிய இருப்பு சக்தியாக அந்த சதாசிவம் நிற்கிறது அப்படின்னு அந்த அந்த சக்திய சிவத்தோட ஈக்குவேட் பண்ணி சதாசிவத்தை சக்தியாகவே நமக்காக உருவகிச்சு தராரு. இதுல இன்னும் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். அப்ப இந்த சக்தி அப்படின்னா இது உடல், அது மேல இருக்கக்கூடிய அண்டம் அப்படின்னா சதாசிவம். அப்ப இதுல இயங்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இப்ப இந்த இந்த நம்ம நேற்றுக்கு பாடலுக்கு தான் போனோம். என்ன சொன்னாரு? 5 முகம் 5 தன்மை, அந்த தன்மைகள் இருக்கக்கூடிய முகத்தை குறிக்கிறது தான். அப்போ மனிதன்ல தோன்ற ஆசையிலிருந்து, கோபத்துல இருந்து, அன்புல இருந்து, கருணையில இருந்து எல்லாமே அந்த தாத்வீகங்கள் தத்துவங்கள்னு சொல்றோம் இல்லையா, அந்த சித்தாந்தம் தோன்றக்கூடிய அந்த நிலம் எல்லாமே சிவசக்தி. இதுல நம்ம செய்யக்கூடியது எதுவும் இல்ல. நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா அந்த ஆன்ம விழிப்பை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறது தான். அதுக்கு என்ன பண்ணணும் அதையும் பின்னாடி சொல்லுவாரு. அந்த தத்துவங்களுக்குள்ள நம்ம எப்படி போகணும்னு சொல்லி கொடுப்பாரு திருமூலர். மொத்தத்துல இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சூட்சுமமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஈகோ சிஸ்டம் இல்லைன்னா நம்ம இல்ல. அதனாலதான் அத தனு கரண புவனம் அப்படின்னு சைவ சித்தாந்தம் நமக்கு சொல்லி கொடுத்தது. இந்த இந்த இது இந்த 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 ஆன்மா இது பண்ணியே சாப்பிட்டது. எதனால இதெல்லாம் ரொம்ப ஆழமா உள்ள போனோம். ஒரு பூமியில இருக்கிறவங்க இன்னொரு ஊருக்கு போக மாட்டாங்க, இன்னும் நாடு தாண்டக்கூடாது, கடல் தாண்டக்கூடாதுன்னு அந்த காலங்கள்ல இருந்தது. எதனாலன்னா அந்த ஆன்ம அனுபவம் அப்படிங்கிறது அந்த மண் சார்ந்ததா இருக்கும் அப்படிங்கிறதுனால இது ரொம்ப ஆழமா உள்ள போக வேண்டிய விஷயம். அந்த ஈகோ சிஸ்டத்தை அந்த தனு கரண புவனம் அப்படிங்கிறதுல எல்லாமே அமையும். நீ நீ பிறக்க போற குடும்பம், அந்த குடும்பம் இருக்கக்கூடிய நிலம், அந்த நிலத்தில் விளையக்கூடிய அரிசி தானியம், அந்த தானியத்திலிருந்து வரக்கூடிய உணவு வகைகள், அதனுடைய சாப்பாடு முறை, அதனுடைய அது என்ன சொல்லுவாங்க பக்குவ முறை எல்லாமே ரொம்ப முக்கியம். அதனாலதான்
என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாம் எந்த எந்த நிலத்தில் எந்த எந்த தனுகரண புவனத்துல பிறந்திருக்கிறோமோ அதற்கு உண்டான கடமையை நம்ம ரொம்ப ஆழமா செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிச்சுட்டா முக்தி தான். அப்ப இந்த வர்ணத்துக்கு தான் முக்தி, அந்த வர்ணத்துக்கு தான் முக்தி எல்லாம் கிடையாது. நீ எந்த இடத்துல பிறந்திருக்கியோ அந்த தனுகரண புவனம் நியமிக்கப்பட்ட கர்மங்களை நீ நிறைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இதுல இருந்து ரொம்ப ஆழமா போகும். இந்த தத்துவங்கள்லாம் இதுல இருந்து பிறக்கிறது தான். அதுக்கு நம்ம இந்த அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு திருமூலர் நமக்கு இந்த அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த சதாசிவத்தை சக்தியாகவே முழுமையாக அவர் நமக்கு மாற்றி இந்த இடத்துல சொல்லி கொடுக்கிறாரு. அத்தகைய ஒரு அற்புதமான மந்திரத்தை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேலைக்கு நன்றி சொல்லி என்னோட பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. மிக அருமையா, ரொம்ப அழகான விளக்கமா இருந்தது. மிக்க நன்றி. வாங்க தியாகராஜன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். எங்கும் நிறைந்த பரவலியை நினைந்து சதாசிவலிங்கத்தையும் வணங்கி அதை அறிவுறுத்திக் கொண்டிருக்கின்ற ஆசான் திருமூலருடைய திருவடிகளை போற்றி வணங்கி அடியார் பெருமக்களையும் இத்தருணத்திலே பூரண அன்போடு வணங்கி வாழ்த்தி இன்றைய மந்திரத்தை சிறப்பாக எடுத்துரைத்த விளக்கமளித்த அன்பு அம்மா அவர்களுக்கும் நன்றி, ஐயா அவர்களுக்கும் நன்றி, மகிழ்ச்சி. இன்றைய மந்திரம் சக்தி தராதலம் மண்டம் சதா சிவம் சக்தி சிவம் மிக்க தாவர சங்கமம் சக்தி உருவம் அருவம் சதா சிவம் சக்தி சிவம் தத்துவம் முப்பத்தாறே சக்தி தராதலம் மண்டம் சதா சிவம் சக்தி சிவம் மிக்க தாவர சங்கமம் சக்தி உருவம் அருவம் சதா சிவம் சக்தி சிவம் தத்துவம் 36 சக்தி சிவம் தத்துவம் 36 சக்தி சிவம் இணைந்ததுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த பேரண்டம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். சக்தி உருவமாக இருந்தாலும், அதாவது அந்த சக்திக்கு மூலமான அந்த சத்திய பொருள் அதுதான் சிவமாக இருக்கிறது. சதாசிவம் எல்லாவற்றுக்கும் இயக்க சக்திக்கு ஆதாரமாக இருப்பது, இருப்பாக இருப்பது. அந்த இருப்புல இருந்துதான் எல்லாமே வந்தது. அது மெய்ப்பொருள். அந்த பொருளிலிருந்து எழுச்சி பெற்ற அந்த சக்தி அதுதான் உருவமாக அண்ட சராசரங்களாக மலர்ச்சி அடைந்திருக்கிறது. சக்தி சிவமிக்க தாவர சங்கமம். அந்த சக்தியும் சிவமும் ரெண்டும் இல்லைன்னா இன்னைக்கு அந்த சங்கமிக்கிறேன்னா உலகத்துல எந்த உருவமும் கிடையாது, உருவ பேதங்களே கிடையாது, அரூபம் மட்டுமே மிச்சமாயிருந்தது. அப்ப இன்னைக்கு உருவத் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கின்ற அந்த சிவம், அந்த சிவத்திலிருந்து எழுந்த அந்த சக்தி ஒரு நுட்பமான நிலையில அந்த அரூபம் என்று பார்க்கும்போது சிவத்தையும் அதிலிருந்து எழுந்த உருவ நிலைக்கு காரணமாக இருப்பது இந்த சக்தி என்பதை விளங்கிக் கொண்டு அடிப்படையான இந்த தத்துவத்தை மனதில் வைத்துக் கொண்டால் அது மலர்ச்சி அடைந்து பல்வேறு தத்துவங்களாக மலர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பதை உணர முடியும். ஆனா ஆரம்பம் சிவம் தான். சிவம் சக்தி, சக்தி அல்ல, அது எனர்ஜின்னு போயிடும். இது சக்தி, அந்த ஆற்றல், அந்த ஆற்றலை தான் குறிக்கின்றாங்க. அதுல இருந்து அந்த நேரடியாக சிவமே அந்த மெய்ப்பொருளே எழுச்சி அடையும் போது அது சக்தியாக மாறுகிறது. சக்தி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த ரெண்டு இணைந்ததுதான் இன்னைக்கு நம்ம அரூபமாக இருக்கிறது, உருவமாக இருக்கிறது. ஒரு உருவத் தோற்றத்துக்கு அத்தனையிலையும் அந்த அரூபமும் இருக்கிறது. உருவமாக மலர்ச்சி அடைந்து வந்திருக்கிறதும் அந்த அரூபம் தான் என்பதை உணர்ந்து கொண்டு வேறு வேறு அல்ல. அப்ப சதாசிவ நிலையை நாம உணர வேண்டும். இன்னும் ஆழ்ந்து போகும்போது அந்த சதாசிவ நிலையை உணரணும்னா துரியாதீத நிலையில நாம் அடிக்கடி பழகணும். துரியம் என்பது உச்சியில அந்த உயிர் மேல மனதை வைத்து கவனிக்கும் போது உயிர் மையத்துல இருக்கக்கூடிய வெளி எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய பரவலியாக விரிந்து நிறைந்திருக்கிறது என்ற பேருண்மையை உணர்ந்து கொள்வதுதான், அந்த சதாசிவனை அறிந்து கொள்வதுதான் துரியாதீத நிலை என்பது. துரியத்தினுடைய அதீனம், அதாவது உச்சியில நிலை வகிக்கும் போது அந்த துரியாதீனம் இயல்பாக மலரும். அந்த அனுபவங்களை எல்லாம் நாம பெற்று
ஒரு மன நிறைவு, மன அமைதி பெறும்போது அது சாந்தியாதீதம் என்ற அளவுல அந்த மூலாதாரத்துல அந்த தூய்மை நிலையில நம்முடைய ஜெனடிக் சென்டர் என்று சொல்லக்கூடிய அந்த கருமையம் மூலாதாரமே தூய்மை அடையும். அது மன தூய்மை, அதாவது மனத்துக்கண் ஆசிரநாதன் அனைத்தரன் ஆழ்ல நீரவிட என்று சொல்வது எப்படின்னா, இந்த மூலாதாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சிந்துநாதம், இந்த உடலுக்கு உயிருக்கு தேவையான அந்த ஆற்றல் தூய்மையடையும். அது தூய்மை அடையும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை அமைதியும் ஒரு சமாதானமும் ஒரு சிறந்தோங்கி வாழ்க்கையில ஒற்றுமை என்பது பெருகும், இலக்கம் காத்து சிறப்பாக வாழ முடியும். அதற்கு இந்த தத்துவங்களை எல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சிவம் சக்தி இந்த ரெண்டுடைய தன்மை, சக்தி சிவம் அதனுடைய இணைப்பு, இதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மகான் ஆசான் திருமூலர் அவர்கள் அற்புதமாக இந்த சதாசிவலிங்கத்தின் லிங்கம் விட ஒரு கட்டுமானம் தான், அதாவது இணைப்பு தான். இணைப்பு, அது ஆங்கிலத்துல லிங்க் என்ற வார்த்தையில கூட இதுல இருந்தா எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு தெரியல, எல்லாத்தையுமே இணைத்து வைத்திருக்கின்ற ஒரு அற்புதம் தான். அந்த சக்தி தான் சிவத்திலிருந்து வருது. அது இயங்கும் போது அது அதே இந்த சிவன் தான் சூழ்ந்து அழுத்தி அந்த இயக்கத்துக்கு களமாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உருவம் அருவம் இதனுடைய டிஃபரன்ஸ், அதுதான் 8-2 அப்படின்னாங்க. உருவம் என்பது ஊ என்றும் அருவம் என்பது ஆ என்றும், ஆ ஊ அது தமிழ் எழுத்துல 8க்கு ஆ என்றும் 2க்கு ஊ என்றும் போடுவாங்க. அதனாலதான் 8-2 தெரியுமா 8-2 தெரியுமா என்று சொல்லுவாங்க. அந்த 8-2 பத்தி தான் இந்த மந்திரத்துல சிறப்பா சொல்லியிருக்காங்க. இந்த தராதரம் அப்படின்னாங்க. தரம் என்பதுக்கு பதில் இந்த தராதலம் என்பது வருது. தரம் என்பது குவாலிட்டியை குறிக்கிறது, இந்த தலம் என்பது அதனுடைய அந்த குவாலிட்டி, எப்படியெல்லாம் அது பெருகிக் கொண்டே இருக்கிறது. சக்தி அந்த உருவம் எப்படியெல்லாம் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கும்போது இந்த அண்ட சராசரங்கள் விரிந்து கொண்டேதான் இருக்குது. இந்த பிரபஞ்சம் என்பது பேரியக்க மண்டலம் என்பது விரிந்து கொண்டேதான் இருக்குது. அது எல்லையற்றதாக இருக்கிறது. அந்த வெளி, அந்த பறவெளி, அந்த பறவெளிக்குள்ள இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த நட்சத்திரங்கள். இப்ப நம்ம சூரியன் கூட ஒரு நட்சத்திரம் தான், அதாவது ஒளிரக்கூடிய தன்மை படத்தை. இது போன்று இத்தனை கோடிக்கணக்கான சூரியன்களை உள்ளடக்கிய இந்த பிரபஞ்சத்தை பாருங்க. இந்த பூமி நமக்கு ஒரு பீடம் மாதிரி இருக்குது. அதுல இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் லிங்கம் போல. அதனால எல்லாமே அந்த சுத்தி சூழ்ந்தெடுத்து கொண்டிருப்பது சதாசிவ நிலை. அதனால இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளேயும் அது இருக்குது, நமக்குள்ளேயும் அது இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருவம் என்று சொல்லும் போது உருவம்னா பேதங்கள் இருக்கலாம், ஆனால் அருவத்துல பேதம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த அருபாரூப தத்துவத்தை உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில சிந்தித்து சிறப்பு நிலை அடைவோம். மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் பணிவன்பான நன்றிகள், வாழ்த்துக்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா, மிக அருமை ஐயா, மிக அருமையான விளக்கம். மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி, ஓம் திருமூலர் திருவடி போற்றி, ஓம் நம சிவாய. Translation: Shakti is earth, cosmos is Sadasivam. Shakti and Sivam are immovable and movable. Shakti is form, formless in Sadasivam. Shakti and Sivam, their principles are 36. அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சக்தி தராதலம் மண்டலம் சதாசிவம். தராதலம்னா அந்த பூமி, பிசிக்கல் வேர்ல்டா இருக்கிறது. நம்ம இதெல்லாம் உருவப்படுத்தி அந்த நிலத்தன்மை, பூமி நிலத்தன்மையோட இருக்கிற அனைத்து விஷயங்களுமே சக்தி. மண்டலம் சதாசிவம், அந்த ஆகாயத்தன்மையோட வெட்டவெளி தன்மையோட இருக்கிறது அந்த ஸ்பேஸ், அது சதாசிவம். நம்ம லிங்கம் தான் சதாசிவ லிங்கமா பார்க்குறோம். அது அந்த ஆவுடையார் இருக்காங்க, ஆவுடையார் தான் தராதலம். அந்த மண்டலம் ஆகாயம் இருக்கிறது, மேலே இருக்கிற லிங்கம், இது ரெண்டும் சேர்ந்து தான் இந்த உலகமே இயங்குது அப்படின்றது தான். அது எப்படி இருக்கு, அந்த சக்தியும் சிவமும் எப்படி இருக்குன்னா, சக்தி சிவமிக்க தாபர சங்கமம். தாபரம் அப்படின்னா ஆதரவாக இருக்கும் இடம், அசையாம ஆதரவாக இருக்கிற இடம், அதுதான் ஸ்பேஸு, அதுதான் சிவம். சங்கமம்னா அசைந்து இயங்குவது. அது ரெண்டும் சேர்ந்து அசைகிற ஒரு விஷயமும் அசையாம அதுக்கு ஆதாரமாக இருக்கிற விஷயமும் சேர்ந்து இயங்குற இடம்தான் சதாசிவம். எப்படி சிவம்ல இருந்து சக்தி வந்தது, அந்த சக்தியும் சிவமும் ப்ராப்பரான ஒரு
மிக்சிங் கரெக்டான படைப்பு இந்த 5 தொழில்களும் எடுக்கணும்னா எந்த மாதிரி அவங்க இணைந்தா எடுக்க முடியுமோ அந்த உருவாக்குதல், காத்தல், அழித்தல் இந்த 5 விஷயங்களும் செய்ய முடியுமோ அதற்கு தேவையான அளவுக்கான அவங்க இணைப்பு தான் தாவர சங்கமமா இருக்கு. சக்தி உருவம், அருவம், சதாசிவம். சக்தி உருவமாக இங்க நம்ம பார்க்குற அனைத்து உருவங்களும் சக்தியாக இருக்கிறாங்க. அது அருவுருவமாக சதாசிவம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கலந்து இருக்கிறதுனால அருவுருவமாக இருக்கிறாங்க. நமக்குள்ள அருவுருவமா நமக்குள்ள யாரு சக்தியாக இருக்காங்க, நம்ம உடம்பு எல்லாமே சக்தியா தான் இருக்காங்க. சிவமாக அசையாத இடம் எங்க இருக்குன்னா நமக்குள்ள இருக்க உள் அமைதி தான். உள்ள அமைதி நிலை சிவமாக இருக்கு. நம்ம மூச்சுக்கு நடுவுல இருக்கிற கேப் அமைதியா இருக்கும். நம்ம எண்ணங்களுக்கு நடுவுல இருக்கிற கேப் அமைதியா இருக்கும். இங்கெல்லாம் சிவத்தன்மை இருக்கும். மற்ற நீங்க அசைகிற அனைத்து விஷயங்களுமே சக்தி தன்மையாக இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து தான் நம்ம இயங்கிட்டு இருக்கோம். ஏன்னா சிவம்ங்கிறது நம்ம உள்ள மட்டும் இல்லை, வெளில மட்டும் இல்லை, நமக்குள்ள ஊடுருவி அனைத்து செல்கள்லையுமே ஊடுருவி இருக்கிற விஷயம்தான் சிவம். அதே மாதிரி நம்ம சூழ்ந்து இருக்கிற விஷயமும் சிவமாக தான் இருக்கு. நம்மளை அதே மாதிரி தாங்கி கொண்டு இருக்கிறது இந்த பூமி, இந்த அண்டம், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், இது அனைத்தையும் தாங்கி கொண்டு இருக்கிறதும் சிவம் தான். அப்போ நம்ம சக்தி எந்த அளவுக்கு நமக்கு பார்க்க தெரியுதோ, ஏன்னா கண்ணுக்கு தெரிகிற விஷயங்கள் தான் சக்தியாக இருக்கு இல்லையா, அதை பார்க்காத விஷயங்களாக இருக்கிற தாங்கி கொண்டு இருக்கிற அப்படியே பேக்ரவுண்டாக இருக்கிற விஷயம் சிவம் தான். ஒரு பேப்பர் இருந்தால் தான் வரைய முடியும் இல்லையா, வரையலாம், எழுதலாம், என்ன வேணால் பண்ணலாம். அந்த பேப்பராக இருக்கிறது சிவம் தான். அதில் என்ன வேணாலும் செய்யலாம் நம்மளால். நம்ம எண்ணங்களை வச்சு சக்தியை வச்சு என்ன வேணால் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த சக்தி தத்துவம். சக்தி சிவ தத்துவம் 36. இந்த 36 தத்துவங்களையும் கொண்டு வர முடிஞ்சது எதனாலனா அந்த சதாசிவ நிலையினால. 2 பேரும் சேர்ந்து இயங்குறதுனால தான் இந்த 36 தத்துவங்களும் நமக்குள்ள இயங்குது. 36 தத்துவங்கள்னா இந்த உடம்பு எப்படி உருவாகிறதுக்கு தேவையான கருவிகள் என்ன, மனம், புத்தி, சித்தம், இந்த கை, காலு, கண்ணு, இந்த உடம்புக்கான விஷயம், ஆன்ம தத்துவம் 24 சொல்றாங்களே, இந்த இதுக்கான விஷயங்கள். அப்புறம் வித்யா தத்துவம் 7 வரும். அது இந்த ஒரு இதுக்குள்ளதான் நமக்கு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, மாயை திரை இருக்கு, காலம் இவ்வளோதான் இருக்கணும், விதி இப்படிதான், இயற்கை விதி, நம்ம எப்படி நடந்துக்கணுன்ற விதி, ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி சொல்லலாம். நம்ம உடம்பு இயங்குறதுக்கான விஷயங்கள் இதெல்லாத்தையும் நம்ம தாண்டினாதான் நம்ம தத்துவமான 5 தத்துவங்களுக்கு நம்ம போக முடியும். முதல் நிலையா அந்த 24ம் அந்த 7ம் சேர்ந்து இயங்கி அது ஒரு பிரிட்ஜா இருக்கும். அந்த 7ங்கிறது நமக்கு அனுபவத்தை கொடுத்து நம்ம சிவத்தத்துவத்துக்கு கூட்டு போகும். சிவத்தத்துவத்துக்கு போயிட்டோம்னா ஒவ்வொரு நிலையா நம்ம திரும்ப சதாசிவ நிலையும் கடந்து, சக்தி நிலையும் கடந்து, சிவநிலைக்கு வரைக்கும் நம்மளால போக முடியும். அந்த இடம் பூரா 36 தத்துவம் பூராவும் இயங்குறது இந்த சதாசிவ நிலையினால தான். ஏன்னா அவங்களோட அந்த சேர்ந்து நம்மளை இயக்குற நிலையினால தான் நம்மளே இங்கே இயங்கிட்டு இருக்கோம். அந்த சொல்றதா நான் இங்கே புரிஞ்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? யாராவது உங்களோட கேள்வி கருத்து ஏதாவது இருக்குங்களா? நிறைவு செஞ்சுக்கலாம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தளம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.